ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஒரு ஆன்சர் ஷீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரோல் நம்பர், கேண்டிடேட் நேமு, யூனிக் ஐடி, சப்ஜெக்ட்டு, இது வந்து ஸ்கேன் காப்பி, அதனால தான் அப்படி போட்டிருக்காங்க. இங்கே வந்து புது டாப் ஷீட் வந்து உங்களுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நேற்றே வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன். நிறைய பேர் அது பார்க்கல. ஏன் பார்க்கலாம் எனக்கு தெரியல. படிக்க ஆரம்பிக்கிங்களா என்னன்னு தெரியல. தமிழ் எக்ஸாமுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ டாப் மோஸ்ட் கொஷின்ஸ் வந்து போட்டு 100 out of 100 எடுக்கிற மாதிரி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தேவைப்படுற வீடியோ தான். ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாமு ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் என்ன சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனை பார்த்துருங்க. தமிழ் இந்த மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு? 100க்கு 98 மார்க் எடுத்திருக்காங்க. இது எப்படி எடுத்தாங்கன்னு பார்ப்போம். சென்டம் எடுத்த பேப்பர் கிடைக்கல, இருந்தாலும் இதுவும் பார்ப்போம் எப்படி மார்க் போச்சு எல்லாமே பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அண்ட் எப்படி படிவம் கேட்பாங்க, அண்ட் கடிதம் எப்படி எழுதணும், இல்லை ஒரு 8 மார்க் எப்படி எழுதணும், ஒரு 5 மார்க் எப்படி எழுதணும், குருவினை எப்படி எழுதணும், எல்லாமே பார்த்துருவோம். சரி, இப்போ இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர், இந்த ஆப்சன்டீஸு, மால் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டுலாம் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர்னு இருக்கும். அதில் நம்ம சைன் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் போனோடனே சைன் போட்டுறதைங்க நான் சொன்னேன்னு இன்விஜிலேட்டர் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். சரிங்களா? 1 hour பிஃபோரே நீங்கள் போயிடுங்க. 1.5 hours பிஃபோரே போயிடுங்க அங்கே. ஸோ போனதுக்கப்புறம் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க, உங்கள் மிஸ்ஸுங்களும் தருவாங்க. அதுக்கப்புறம் இன்விஜிலேட்டர் சொல்கிறது கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஓகே, சரி. இப்போ 98 மார்க், இதுதான் வந்து மார்க் ஷீட்டு. இதில் தான் மார்க் போடுவாங்க. இது எல்லாமே நான் அன்றைக்கே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இங்கே பேஜ் வைஸ் டோட்டல், இங்கே கொஸ்டின் வைஸ் டோட்டல். அதாவது பேஜுக்கு மார்க் போடுவாங்க. டோட்டல் மிஸ்டேக் ஆகக்கூடாதுல்ல. கொஸ்டின் வைஸ் டோட்டல் போடுவாங்க. கொஸ்டின் வைஸு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க். பார்த்தியா, 1 மார்க்கெல்லாம் 15 மார்க் அப்படியே போட்டுருக்கோம். 1 1 1 1 1, 2 மார்க்லாம் 2 2 2ன்னு போட்டிருக்கேன். அந்த மாதிரி கொஸ்டின் நம்பரை தப்பாக போடக்கூடாது. அதுதான் அர்த்தம். இப்போ பாரு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஒரு பேனாக தான் யூஸ் பண்ணணும். பிளாக்கோ இல்லை ப்ளூவோ தான் யூஸ் பண்ணணும். சரியா? எல்லாருமே ப்ளூவே யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் தம் ப்ளூவே யூஸ் பண்ணுங்கள். இங்கு பேனாலே எழுத ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் எதாவது டேமேஜ் இருந்தாலும் ஃபஸ்ட்டே வந்து அந்த பேப்பர் தந்தோன்னே நீங்கள் எதாவது செக் பண்ணிவிட்டு எதாவது பின்னுக்கின்னு விட்ருக்கா, ஏன்னா புக்லெட் தானே, அதை தான் விட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், மாற்றிடுவாங்க. அண்ட் உங்கள் அருகாமையில் எதாவது பேப்பர் இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். பிட் காப்பின்னு நினச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் அங்கேயே போனோன்னு. ஓகேவா? அண்ட் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. ஸோ அடுத்தது நம்ம ஏதாவது இந்த பேப்பரில் அடிக்கணும்னு நினச்சோம்னா இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதணும் எங்கேயாவது. ஸோ இட் இஸ் ஸ்ட்ரைக் அவுட் பை மீ அப்படின்னு இங்கிலீஷில் எழுதணும். அது அப்படி தான். அது எழுதாட்டினாலும் பிரச்சனை இல்லை, பட் எழுதுனா கொஞ்சம் சேஃபு அந்த மாதிரி சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், படிவம் இப்படி 3 கொடுத்துட்றாங்க. இதில் 4 படிவம் நமக்கு இருக்குது இந்த தடவை. அதில் ஒரு படிவம் 4 படிவமும் ஃபில் பண்ண மாட்டேங்க. ஒரு படிவத்துக்கு தான் அவங்க வந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. அந்த படிவத்துக்கு வந்து அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து எழுதிடுங்க. மீதி படிவத்தை அடிச்சு விட்ருங்க. தப்பான படிவத்தை சூஸ் பண்ணிடாத, கரெக்டான படிவத்தை சூஸ் பண்ணு. ஓகேவா? பார்த்தியா எப்படி எழுதியிருக்கான்னு? ஓகே, 5 மார்க்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே படிவம் எழுதுமா, அதுவும் இஷ்டம். நான் என்ன கேட்டால் 1 மார்க் எழுது ஃபஸ்ட்டு, படிவம் கடைசி எழுது, அவ்வளோதான். இனி அடுத்தது 1 மார்க், 15 1 மார்க்குமே அவன் கரெக்டாகிட்டான். நீங்களுமே கரெக்டாக முடியும். அடுத்தது 2 மார்க்கு. 2 மார்க் அப்புறம் பிரிவு 1 பார்ட் 2 குருவினா. செம ஈஸி. இவ்வளோ பெருசில் எழுதணும் அவசியமே இல்லை. நீங்கள் 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஸோ பாருங்கள், எல்லாமே ஈஸியான கொஸ்டின். பிரிவு 2 23வது கேள்வி. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியில் வந்து எல்லாமே புக் பேக் தான். அந்த பகுப்பதர் உட்பிரக்கணம், அதுக்கப்புறம் அந்த எழுவாய் சிலுமை செய்க, அப்புறம் சொல்லி பிரித்து சேர்த்து எழுதுக. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்து சீசர் எப்போதும் ஏன் சொல், இதெல்லாம் வந்து இலக்கண கொஸ்டின். நான் என்ன சொன்னேன், இலக்கண கொஸ்டின் ஆன்சர் 1 கேட்பாங்க, 2 கேட்பாங்கன்னு சொன்னேன். ஸோ பாருங்கள், அதே மாதிரி 2 கேட்டிருக்காங்க. நடுவில் அந்த 2 மார்க்கும் அந்த பையன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கொஸ்டின் நம்பர் எப்படி போடணும், லெஃப்ட் சைடில் போடணும், ரோமன் நம்பர் எங்கே போடணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து கரெக்டாக கொஸ்டின் நம்பர் ஆ பிரிவு. ஆனால் 2 இருக்குமில்ல, ஏபின்னு சில டைம் ஆன் இருக்கும். அந்த பிரிவெல்லாம் கரெக்டாக போடணும். ஓகேவா? அண்ட் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த 1 மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சைடு லெஃப்ட் சைடில் நம்பர் போடுறீங்கள, ஆப்ஷனோடு சேர்த்து எழுதி இங்கே ஒரு கோடு போட்டு அந்த ஆப்ஷனுக்கான ஆன்சர் எழுதிடு. ஓகேவா? இப்படி தான் இருக்கணும். சரி, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல. பேப்பர் ப்ரெசன்டேஷன் இப்படி தான் இருக்கணும். ஒரு ஆன்சருக்கு ஒரு லைன் விட்டு எழுதினா போதும், கண்டமேனிக்கு விட வேண்டாம். அண்ட் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதுங்க. ஸோ அடுத்து 3 மார்க் சிறுவினா பாருங்கள், என்ன தேவையோ அது மட்டும் எழுதியிருக்கிறாப்புல. அந்த உரை பற்றி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆமாம் இதுவுமே ஈஸி தான். ஓகேவா? பிரிவு 2
இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஈஸி தான். அதுக்கப்புறம் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலுக்கு வந்து அந்த ஆத்தர் பேர் மட்டும் எழுதிருங்க, வேறு எதுவும் தேவையில்லை. 4 லைன் கொடுத்தா 4 லைன் கரெக்டாக எழுதுங்க நம்ம முடிச்சு. இந்த சிறுவினாவும் அவங்க மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ 4 பாயிண்ட் எழுதிருக்கேன், பெருசாக ஒன்றும் எழுதலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம 3 × 2 6 அந்த இலக்கண கொஸ்டின் அலகிடுதல் கேட்பாங்களா அந்த கொஸ்டின். அதில் புக் பேக் தான் கேட்டிருக்கேன். அறிந்தது அறியாது புரிந்து இந்த தடவை வந்து ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன் நேற்று, அதை போய் பாருங்கள். அடுத்து அலகிடுதல் இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். பார்த்திங்களா, சீர் அசை வாய்ப்பாடு எல்லாம் எழுதிட்டு குறள் எழுதிட்டு முடிச்சிடணும். அவ்வளோதான். அதிலே பிரிச்சிருக்கான் பாருங்கள், இதிலே பிரிச்சிருக்கான் பாருங்கள் கரெக்டாக. அவ்வளோதான். அடுத்தது 5 மார்க் போயாச்சு. அதுக்கும் செஷன் அதாவது கொஸ்டின் நம்பர் எழுதியாச்சு. அனுப்புனர் பெறுநர் மதிப்பிற்குரிய ஐயா பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற கட்டுரையை வெளியிட வேண்டுதல் தொடர்பாக சொல்லிட்டு ஒரு லெட்டர் ரைட்டிங் சூப்பராக எழுதியிருக்கிறான். அதுக்குமே ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இதில் எழுத்துப்பிழை இருக்கான்னு பாருங்களேன். நிறைய பேருக்கு எழுத்துப்பிழைக்கு மார்க் போடுவாங்களான்னு கேட்டிங்க. அது நான் வந்து உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஆன்சர் கீ வச்சு பேசுகிறேன். எழுத்துப்பிழைக்கு மார்க் கம் பண்ணுவாங்க, ஆனால் ஓரளவுக்கு தான் கம் பண்ணுவாங்க. நீங்கள் கண்டென்ட் மட்டும் நல்லா எழுதுங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பாருங்கள், ஒரு பேனா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் எழுதலை, ப்ளூவில் தான் எழுதியிருக்கான். ஜெராக்ஸ் எடுத்தனால தான் பிளாக்காக இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து இங்கே வந்து சைட் ஹெட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு கோடு போடுங்க பென்சிலில், போதும். ஒரு பேனா தான் யூஸ் பண்ணணும். அடுத்த 5 மார்க் எழுதியிருக்காப்புல. அடுத்தது சிறுவினா எழுதியிருக்கான். ஓகே, அடுத்தது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்களா, ஓனாக தான் எழுதியிருக்கான், பெருசாக அதுவும் இல்லை. குறிப்பு சட்டம் போட்டு அந்த நூலின் தலைப்பு அந்த 8 மார்க்கு. இது வந்து பொதுக்கட்டுரை எழுதியிருக்காப்புல. சைட் ஹெட்டிங் போட்டு முன்னுரை முடிவுரைன்னு சொல்லிட்டு குறிப்பு சட்டம் போட்டு எழுதியிருக்கா பாருங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஸோ அதனால தான் அவனுக்கு 98 மார்க் கிடச்சிதே. ஓகே, ஸோ பாருங்கள் 8 மார்க் போட்டுட்டாங்க. அடுத்தது இன்னொரு டீட்டெயிலு துணைப்பாடன்னு நினைக்கிறேன். அதுக்குமே முன்னுரை அது போட்டு எழுதியிருக்கான். பட் குறிப்பு சட்டம் ஏன் போடலன்னு தெரியல. பட் இது வந்து ஸ்ட்ரெயிட் கொஸ்டின் நினைக்கிறேன். இது வந்து ஒரு குழந்தை தூக்கவோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கொஸ்டின் இப்போ கிடையாது. என்ன வந்தாலும் சரி குறிப்பிச்சட்டம் போடும். குறிப்பிச்சட்டம் போட்டு எழுதாமலே அவனுக்கு 8 மார்க் கொடுத்துட்டாங்க. சரியா, நாம் குறிப்பிச்சட்டம் போட்டு எழுதுவோம். அடுத்தது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெடுவினா 8 மார்க்கு. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் குப்புசாமி அந்த துணைப்பாடம் நினைக்கிறேன், நமக்கு இப்போ கிடையாது. ஸோ குறிப்பிச்சட்டம் போட்டு நீட்டாக எழுதியிருக்கான் பாருங்கள். எல்லாமே பாயிண்ட் எழுதியிருக்கான். ஒரு பேராகிராஃபாக எழுதாமல் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் எழுதியிருக்கான். அந்த மாதிரி தான் நீங்களும் எழுதணும். அப்போ தான் கொஞ்சம் பெருசாகவும் போகும். ஒரு 2 பக்கம் 3 பக்கம் எழுதியிருக்கான் பாருங்கள், 4 பக்கம் எழுதியிருக்கான். நீங்கள் வந்து ஒரு 2.5 பக்கம் 3 பக்கம் எழுதினாலும் போதும். 3 8 மார்க்குமே 3 8 மார்க் போட்டாங்க. இவனுக்கு போன மார்க்கே எங்கேன்னு தெரியல. ஆக்சுவலாக அது 2 மார்க் அட்டன் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். ஏன்னா எங்கேயுமே அவனுக்கு மார்க் போகிற மாதிரி அங்கே ரெடியூஸ் பண்ணலை. இருங்க செக் பண்ணிடுவேன் ஏதாவது இருக்கான்ட்டு. எல்லாமே 5 மார்க் போட்டுட்டாங்க. அதான் ஏதாவது விட்டுருப்பான், வேறு எதுவும் கிடையாது. ஐ மீன் அந்த கொஸ்டின் கூட எழுதியிருந்தால் அவங்க சென்டம் தான். தமிழில் சென்டம் வாங்குறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சரியா, ஸோ இந்த பேப்பரை நான் பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது, ஏன்னா அனுமதி இல்லாமல் நான் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் உங்களோட புக்லெட்டு. கடைசியில் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் மறக்காமல் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. மறக்காமல் பேஜெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா, இவனுக்கு வந்து பேஜே இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரே அரை பேஜ் தான் இருக்குது. அதுவும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க, இப்படியோ இல்லை எப்படியோ ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு முடிச்சிருங்க. எங்கே நீ அடித்து எழுதுறீங்க, அடித்து எழுதலை, அதுதான் ஹைலைட்டு. ஸோ நீங்களும் அடித்து எழுதாதீங்க. மேக்ஸிமம் அடிச்சிட்டிங்கன்னா இப்படியெல்லாம் அடிச்செல்லாம் பண்ணாத. 2 அடி அடிச்சிட்டனாலே உனக்கு அந்த கொஸ்டின் ஒரு மாதிரி அறகுறையாயிருச்சுன்னா அடிச்சுட்டு இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுது, இல்லைனா வந்து இட் இஸ் ஸ்ட்ரைக் அவுட் பை மீ அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பேப்பரில் இப்போ அவன் பாருங்கள் தப்பாக எழுதியிருக்கான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்குது, ஆனால் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்ன, ப்ரெசன்டேஷன் அண்ட் அடுத்தல் திருத்தல் இல்லை, அதுதான் மேட்ரு. ஸோ அதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஆனால் ஆர்டர் வைஸ் தான் எழுதணுமா, கிடையாது, எந்த ஆர்டரில் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பேஜில் 1 மார்க்கு, அப்புறம் 2வது பக்கமும் 3வது பக்கமும் முடிஞ்ச அளவு குருவினா எழுதும்போதே தப்பாக எழுதாத மாதிரி பாரு. பயிற்சி எழுதும்போது தப்பாக எழுதும் மாதிரி பாரு. இல்லை பயிற்சி வேண்டாம், சிறுவினா நான் கரெக்டாக எழுதுவேன், அந்த பாடல் நான் கரெக்டாக எழுதுவேன்னா எது கரெக்டாக வருதோ அது 3 பக்கத்துக்கு அந்த 3 சைடு வந்து உங்களுக்கு வந்து எந்த தவறுமே இருக்காத மாதிரி பார்த்துக்கோ. அப்போ தான் பேப்பருக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் கிடைக்கும். திருத்துறவங்களும் கண்டுக்காமல் திருத்துவாங்க. மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்கெலாம் கரெக்டாகிடுச்சு, 3 மார்க்கில் ஓரளவு கரெக்டுனாலே அவங்க 5 மார்க் 8 மார்க்கில் மார்க் போட தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். மார்க் போடணும் தான் அவங்க இருக்காங்க, மார்க் கம்மி பண்ணுறதுக்குலாம் அவங்க இல்லை. ஸோ ஆனால் தைரியமாக இருங்க. ஸோ படிவும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அண்ட் இன்னொரு மிஸ்டேக் பண்ணுவீங்க, படிவத்துக்கு கொஸ்டின் நம்பர் போட மாட்டீங்க யாரும். இது நிறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் படிவத்துக்கு மார்க்கும் கொடுத்துருவாங்க.
ஓகேவா? மார்க்கும் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் இல்லைன்னா மார்க் இல்லைங்கிற ஒரு சட்டம் இருக்கனால இந்த இடத்துல வந்து கொஸ்டின் நம்பர் போடுறது நல்லது. படிவத்துக்கு கொஸ்டின் நம்பர் போட்டுருங்க. ஓகே தானே? அது மட்டும் கொஞ்சம் குழப்பம், மறந்துடும். மித்தபடி எல்லாமே கரெக்டாக பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் இப்படி தான், இந்த மாதிரி டிசைன் போடணும் கூட அவசியம் இல்லை. நீ பென்சிலில் இப்படி எழுதினாலும் போதும். தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களுமே 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும்னு நான் வாழ்த்துறேன். கன்ஃபார்மாக எடுப்பீங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் வரப்போகுது. நல்லா உட்காந்து படிங்க. தேங்க்யூ.